நிலம் தொடர்பான பிரச்சனைகள் அனைத்தும் பெரும்பாலானவை பார்த்தீங்கன்னா ஒரு அறக்கட்டளைக்கு சொந்தமான நிலங்கள் அல்லது அந்த அறக்கட்டளை நிர்வகிக்கக்கூடிய நபர்களுடைய பெயர்கள் இருக்கக்கூடிய நிலங்கள். ஆனா என்ன அப்படின்னா அந்த அந்த நிலத்தை எதற்காக கொடுத்துருக்காங்க, என்ன பர்பஸ்க்காக அவங்க முன்னோர்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கோயில்களுக்கு தர்ம காரியங்கள் செய்வதற்காக அந்த நிலங்கள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. அது இண்டிவிஜுவல் பேர்ல இருந்தாலும் அறக்கட்டளை பேர்ல இருந்தாலும் இந்த பர்பஸ்க்கு தான் அதை யூஸ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் எழுதி வச்சுட்டு அந்த காலத்திலேயே கொடுக்கலுக்காக அதெல்லாம் கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. நிறைய இடங்கள் என்ன பண்றாங்கன்னா இந்த பர்பஸை மறைச்சிட்டு சில நீதிமன்ற வழக்குகள் ஆர்டர்ஸ் மூலமாகவும் இல்ல மற்ற சில நிர்வாக ரீதியிலான சில விஷயங்கள் மூலம் என்ன பண்றாங்கன்னா இந்த பர்பஸை மறைச்சிட்டு அறநிலைத்துறையின் கவனத்திற்கு வராம இது போன்ற பத்திரப்பதிவுகள் நடக்குது அப்படிங்கிறது தான் நீங்க சொல்லக்கூடிய இந்த ஒவ்வொரு விஷயங்களும். இந்த ஒவ்வொரு விஷயமும் நம்ம கவனத்துக்கு வந்த உடனேயே நம்ம சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கணும், காவல்துறை ரீதியாக நடவடிக்கை எல்லா நடவடிக்கையும் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஒரு காலமும் இது போன்ற கோயில் சொத்துக்களாக இருந்தாலும் இல்ல கோயிலுக்கு தர்ம காரியங்கள் செய்வதற்காக கொடுக்கப்பட்ட அறக்கட்டளையின் சொத்துக்களாக இருந்தாலும் அது அந்த பர்பஸ்க்கு நிச்சயமாக இருக்கும். அதை ஒரு இடத்திலையும் இந்து சமய அறநிலையத்துறை கைவிடாது.